ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் ரியோஸ்வி த மூவியை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். டாக்டர் ஸ்டோன் அனிமேவோட சீசன் 3யோட ஸ்டார்டிங் ஸ்டோரி அப்படின்னு இந்த மூவியை சொல்லலாம். இந்த எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் போகாது, பட் ஸ்டோரி கண்டிப்பாக இதில் இருக்குங்கிறதுனால இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சீசனுக்கு போக முடியும். கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் ரியோஸ்வி த மூவி. சுகாசா ஆர்மி அண்ட் தி வில்லேஜர்ஸ் ரெண்டு சைடுமே கூப்பிட்டு வச்சு ஒரு டிராமா போட்டு காமிக்கிறாங்க. 3700 இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியில திடீர்னு ஒரு கிரீன் லைட் வந்துச்சு. அது எல்லாரையுமே கல்லா மாத்திருச்சு. ஓ நோ, நாங்கெல்லாம் ஸ்டாச்சு ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க நடிக்கிறாங்க. 2 மில்லியன் இயர்ஸா இருந்த ஹியூமன் சிவிலைசேஷன் மொத்தமா அதுல அழிஞ்சு போச்சு. ஆனா ஜென்கோ மட்டும் அதுல விட்டு கொடுக்கல அப்படின்னு கொஹாக்கோ வாய்ஸ் கொடுக்குறா. 1 2 3 அப்படின்னு அவன் என்றான். ஜென்கோ அந்த ஸ்டாச்சுல இருந்து ரிவைவ் ஆகி வெளியே வந்தான். பெட்ரிஃபிகேஷன்ல இருந்து ரிவைவ் ஆகுறதுக்கு அவன் ஒரு ஃபார்முலாவையும் கண்டுபிடிச்சான். சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி 7 பில்லியன் பீப்புளையும் நான் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜென்கோ மாதிரி க்ரோம் நடிச்சு காட்டுறான். சுகாசா ஆர்மி கூட ஃபைட் முடிஞ்சு இப்ப வின் பண்ணதுக்கு அப்புறமா பெட்ரிஃபிகேஷனோட லைட் சோர்ஸ் ஆன பூமிக்கு அந்த பக்கம் நம்ம எல்லாரும் இப்ப போக போறோம். இதோட காரணத்தை கண்டுபிடிச்சு மொத்த உலகத்தையும் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜென்கோ சொல்றான். அந்த பக்கம் எப்படி போறதுன்னு கேட்கவும் ஒரு ஷிப்பை நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னு இவங்களோட ஆக்டிங்கை இவங்க முடிக்கிறாங்க. அது ஷிப்பை ரெடி பண்ண போறோமா, இந்த காலத்துல அது பாசிபிள் தானே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கவும், நீங்க இருந்தா இது கண்டிப்பா பாசிபிள் தான், என்ன எல்லாரும் தயாரா அப்படின்னு கென் கேட்கறான். ஒரு வழியா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிக்கி அண்ட் ஓக்கியோ ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜென்கோவை ஒரு வார்த்தைகள் பேச கூப்பிடலாமா அப்படின்னு கென் கூப்பிடுவோம். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, இதுல எனக்கு விருப்பமும் இல்ல, போட்டியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜென்கோ சொல்றான். ஜென்கோவோட ஷிப்பை தானே ஆபியஸா எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு மத்தவங்க யோசிக்காங்க. ஏன் ஷிப்போட மாடலை பார்த்து எல்லாரும் வியந்து போறாங்க. ஜென்கோ இதுல தோக்கடிச்சு நான் சீஃப் ஆக போறேன் அப்படின்னு மேக்மா நினைக்கிறான். கேவ் பீப்புளால எல்லாம் என்ன பண்ண முடியும், என்னோடது தான் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு யோம் நினைக்கிறான். இவங்க 3 பேர் மாடல்ல எது பெஸ்ட் நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேன் சொல்றான். வியசா ஜென்கோ தான் ஜெயிக்க போறான். அப்புறம் எதுக்கு காம்படிஷன் க்ரோம் யோசிக்கிறான். மத்தவங்க எல்லாம் மாடல் தான் கொண்டு வந்திருக்காங்க, நான் ஷிப்பையே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். என் மாடலை யாரும் காப்பி அடிக்க கூடாது, நான் லாஸ்டா காமிக்கிறேன். எப்படியும் அந்த கேவ் பீப்புள்லாம் கண்டிப்பா ஒரு மொக்கையான போட்டு தான் மாடலா ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோம் நினைக்கிறான். மேக்மா அவனோட மாடலை காமிக்கவுமே பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். நாங்கெல்லாம் கடல் பயணம் பண்ற மக்கள், போட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மேக்மா சொல்றான். யோம், நீ ஆல்ரெடி ஷிப்பையே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, எங்கன்னு கேட்கவும், மறந்து வீட்டுல விட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சமாளிக்கவும், இந்த தான் இருக்குன்னு ஸ்பீக்கா அதை கண்டுபிடிக்கிறா. மேக்மாவோட மாடலை பார்த்து ஜென்கோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். சைலிங் பண்றதுக்கு நீங்க ஃபேப்ரிக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஜென்கோ கேட்கவும், ஆமா அப்படின்னு மேக்மா சொல்றான். உண்மையிலேயே நீங்க சி பீப்புள் தான், இது ஆசம் அப்படின்னு ஜென்கோ சொல்றான். இப்ப ஜென்கோ மாடலை பார்த்த உடனே இதுதான் வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஷிப்பை செய்யறதெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லி யோம் சொல்றான். இது சேலஞ்சிங்கா இருக்கும், நான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள இது செய்ய முடியுமான்னு தான் தெரியல அப்படின்னு காசுகி சொல்லவும், அந்த டிராமாவை நம்ம எதுக்காக நடத்தணும்னு நினைக்கிறீங்க? சுகாசா செலக்ட் பண்ண வச்ச ஸ்ட்ராங்கான ஆளுங்க நமக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க, சயின்ஸ் டீம் நம்ம கூட இருக்கு, இந்த கப்பலை நம்ம ஈஸியா செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ஜென்கோ சொல்றான். பாப், நம்ம இந்த ஷிப்பை செஞ்சு முடிச்சிருவோம் போலியே அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ சொல்லவும், இந்த ஷிப்பை ஓட்டுறதுக்கு நமக்கு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன் தேவை, இல்லைன்னா கடல்ல எல்லாரும் சாக வேண்டியதான் அப்படின்னு ஜென்கோ சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போயிட்டு ஷிப்பை செயல் பண்ற மாதிரியான ஒரு திறமையான பர்சன் எனக்கு வேணும் ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஜென்கோ சொல்லவும், ரிப்போர்ட்டர் காலத்துல இன்ஃபர்மேஷன் தான் என்னோட ஆயுதமா இருந்துச்சு என்னவா யோசிக்கிறா, நம்மள அடுத்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் செயல் போட்ட ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தனா இருக்கணும், அந்த லெவலுக்கு அவன் ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாடர்ன் டே ஷிப்பை தான் ஓட்டிருப்பாங்க. செயல் போட்ட ஓட்டுறதுக்கு ஷிப்பிங் அகாடமியோட டீச்சர்ஸ் யாரையாச்சும் நம்ம தேடலாம். நானுமே ஷிப்பிங் அகாடமி இந்த இடத்துல தான் இருக்கு, ஆனா செயல் போட்ட ஓட்டுற மாதிரி திறமையான ஒரு ஆள் அப்படின்னு யோசிக்கும் போது, ரியோசோ இல்ல அப்படின்னு அவ வாய மூடுறா. என்னாச்சு ரியோசோ அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கிறா. இந்த நானமே சைலிங் அகாடமியில இருக்கிற ஏதாச்சும் ஒரு டீச்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் அங்க கூட்டிட்டு வரா. கொரில்லா டீம் இங்க தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க இருக்கிற எல்லா சிலைகளையும் ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து அடுக்குறாங்க. இதுல எல்லாரையும் ரிவைவ் பண்ண போறோமா அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும், ஹியோகா அந்த மிராக்கிள் ஃப்ளூயிட அழிச்சிட்டான். ஸோ எல்லாரையும் ரிவைவ் பண்ற லெவலுக்குலாம் நம்ம கிட்ட மிராக்கிள் ஃப்ளூயிட் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்காங்க அப்படின்னு இது ரியோஸ்வி அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் ஷாக் ஆகுறா. இதே பேரை தானே நீ போட்லயோ சொன்னு கொஹாக்கோ கேட்கவும், வேண்டாம் இவன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லவும், அவன் பெஸ்ட்ங்கிறதுனால தானே அவனே உனக்கு ஃபர்ஸ்ட் தோணிருக்குன்னு ஜென்கோ கேட்கறான். இந்த நானமி அகாடமியும் அவங்களோட தான். இந்த நானமி ஃபேமிலியோட ஒர்க் ட்ரில்லியா அவங்களோட பையன் ரியோஸ்வி சின்ன வயசுல இருந்தே 100 மில்லியன் கொடுத்து நிறைய செயல் போட்டை கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல அது போர் அடிக்குன்னு சின்ன வயசுல அவனே ஒரு செயல் போட்டை ரெடி பண்ணி உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லவா. அப்ப ஆசம் தானே டைஷோ சொல்றான். இவன் எந்த லெவலுக்கு திறமைசாலியோ அந்த லெவலுக்கு மோசமானவனும் கூட. ஓவர் சீன் போடுவான், திமிர் பிடிச்சவன், இவன் மட்டும் வேணான்னு ரிப்போர்ட்டர் சொல்றா. இவன்ட்ட தான் ஸ்கில் இருக்கு, ஆனா இவன் வேண்டாமான்னு நிக்கி யோசிக்குவான். அதுக்குள்ள ஜென்கோ அவனை ரிவைவ் பண்றான். அவன் கேரக்டர் முக்கியம் இல்ல, திறமை தான் முக்கியம் அப்படின்னு ஜென்கோ சொல்றான். யா, ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன், இந்த உலகமே எனக்கு சொந்தமாக்கிக்கிற நேரம் அப்படின்னு அவன் சொல்லவும், இப்போ புரியுது நீ ஏன் இவன் வேண்டான்னு சொன்ன நிக்கி சொல்றா. நீங்க தான் என்ன காப்பாத்தினவங்களா, ரொம்பவும் தேங்க்ஸ், உங்களுக்கு நான் செக் தரேன், 10 பில்லியன் 20 பில்லியன் எவ்வளவு நாள் ஃபில் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் சொடக்கு போட்டா. யாரும் அங்க வரல. அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஹியூமன் சிவிலைசேஷன் அழிஞ்சு போச்சு, சோ எங்க ஃபேமிலி ட்ரேடிங்கும் இப்போ இல்ல அப்படி தானே நம்ம கேட்கவும், பரவாயில்ல நீ குயிக்கா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஜென்கோ சொல்றான். ஹஹா, இது ஒரு புது ஆரம்பம், இந்த மொத்த உலகத்தையும் நான் அடையிறதுக்கான நேரம் அவன் சொல்லவும், முதல்ல சில ட்ரெஸ் நீ அடைஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கொடுக்குறா. ஓ சாரி, 3 ஹேண்ட்ஸமான லேடிஸ் முன்னாடி நான் இப்படி இருக்கிறதுக்கு
தப்புக்கு மன்னிச்சிருங்க நம்ம சொல்லவும் நீ கணக்குல வீக்கா 2 பேர் தானே இங்க இருக்காங்கன்னு மேக்மா சொல்லவும் நிக்கி செம டென்ஷன் ஆகி அவனை அடிக்கிறா. ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு விதத்துல அழகு, யாரையோ குறைச்சு எடை போடக்கூடாது அப்படின்னு அந்த ரியோஸ்வி சொல்றான். நம்ம ஹீரோவோட ப்ளூ பிரிண்ட் போய் பார்த்துட்டு கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். திறமைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கவும் நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பேக் பண்ணி தயாராகுங்க. சேலர் இன்ஸ்டிங் டெம்பரேச்சர் 14 டிகிரிஸ் இருக்குன்னு சொல்லுதுன்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்டாக இவன் கணிக்கிறானே நம்ம ஹீரோ பார்க்குறான். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் விண்ட் சவுத்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக மழை வரப்போகுது அப்படின்னு ரியோஸ்வி சொல்கிறான். அதே மாதிரியே கரெக்டாக மழை வந்துருது. நல்லா வேலை அவன் கரெக்டாக சொன்னான்னு யோசிக்கிறாங்க. இந்த வுட்டெல்லாம் சீப்பாக இருக்கு, கடலில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண இது பத்தாது அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும் நான் ஆல்ரெடி வேற வுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும் என்னோட திறமையை செக் பண்ண தானே இதை காமிச்ச, நீ உண்மையிலே ஒரு கன்னிங்கான பர்சன் செங்கோ. சரி மோட்டருக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், அயனை அதிகமாக யூஸ் பண்ணால் வெயிட் அதிகமாகி கப்பல் மூவ் ஆகாது, லைட்டான ஒன்றா யூஸ் பண்ணணும்னு ரியோஸ்வி சொல்லவும் ஓ அப்படியா எனக்கு தெரியாது, சயின்ஸை பற்றி எனக்கு அவ்வளவா நாலேஜ் இல்லைன்னு செங்கோ கலாய்க்கிறான். நீ ஏற்பாடு பண்ணிட்டு தானே ரியோஸ்வி கேட்கவும் ஆமா அல்டிமேட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆயில கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் ஜப்பான்ல ஆயில் பைன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். சாகரா ஆயில் ஃபீல்ட் அதுல ஆயில எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா சக் பண்ணாம விட்டுட்டாங்க. 3700 வருஷத்துல கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல ஆயில் கிடைக்கும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் அப்ப நாங்க போய் அதை சர்ச் பண்றோம் அப்படின்னு க்ரோம் சொல்றான். கொஹாக்கோட சூப்பர் விஷன் ஓகேவோட சூப்பர் ஹியரிங்கை யூஸ் பண்ணி அந்த ஆயில் மைனை கண்டுபிடிக்கலான்னு போறாங்க. என் உயிரை பணைய வச்சு நான் கப்பலை ஓட்டி உங்களை வேர்ல்டோட அந்த சைட் கொண்டு போக போறேன். சோ பதிலுக்கு எனக்கு ஆயில் மைனோட ரைட்ஸ் மொத்தமும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு ரியோஸ்வி கேட்கவும் இதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்றான். என்னோட ஆயில் காஸ்ட்லியா இருக்கும், விருப்பம் இல்லைன்னா வேற கேப்டனை பாத்துக்கோங்க அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும் உன்னோட ஸ்கில் தான் எங்களுக்கு ரொம்ப அவசியம். சோ ஓகே தான் செங்கோ சொல்றான். இப்ப இது சரியா வருவான்னு கேட்கவும் என்னோட ஆயில நீங்க வாங்கணும்னா அதுக்கு அப்படின்னு ஒரு பணத்தை அவன் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் இவன் கல்லுல இருந்துச்சா அதுக்குள்ள எப்படி ரிச் ஆனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸா இருந்தவன், சோ உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைன்னா எனக்கு கேளு அப்படின்னு சொல்லவும் இந்த என்னோட டிராகவை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் காசு தூக்கி கொடுக்கவும் இதெல்லாம் யார் மதிக்க போறான்னு யோம் கேட்கறான். கொஞ்சம் அங்க பாருக்கன்னா நம்ம காமிக்கிறான். ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அபிஷியல் மணியா மாறிடுச்சு. இப்ப சொல்ல உனக்கு வேண்டாமா அப்படின்னு அவன் கேட்கறான். எல்லாரும் எப்படி இதை பணமா மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேன் பாக்குறான். தான் சொன்னேன் இவன் வேண்டான்னு, நீ எங்க கேட்ட அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லவும் மற்றவங்களோட ஹார்ட் ஒர்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு கரன்சி ஒரு முக்கியமான விஷயம் தான். நினைக்கிட்ட அவன் அதை கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கான். அந்த மானிட்டரி சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு செங்கோ வில்லத்தனமா சிரிக்கிறான். நிக்கியோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்தா அவன் நிறைய காசு தூக்கி கொடுக்கவும் உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா விளையாடுறத கொஞ்சம் நிறுத்துறியா, ஆயில் நமக்கு கிடைக்குமானே தெரியல, இந்த பணம்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு நிக்கி கேட்கவும் மணி அப்படிங்கிறதே ட்ரஸ்ட் தான். செங்கோ ஆயில் மைனை கண்டுபிடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இந்த சாதாரண பேப்பருக்கும் ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். வாட்டர் ஃபால் சவுண்ட் கேக்குதுன்னு நோக்கியோ சொல்லவும் குஹாக்க மரத்து மேல ஏறி நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு உங்களை கூட்டிட்டு போறா. அந்த சாகரா ஆயில் மைன் இருந்த இடத்துக்கு இவங்க போய் பார்த்தா செங்கோ மேப்ல இப்படி ஒரு வாட்டர் ஃபால் இல்லையன்னு குஹாக்க யோசிக்கிறா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது இங்க இல்ல, ஜப்பானோட நயகரா ஃபால்ஸ் மாதிரிலாம் இது இருக்கு அப்படின்னு ஓகேயோ பாக்குறான். அங்க இருக்கிற மவுண்டனை பார்க்கும்போது தான் ஓகே 3000 வருஷங்கிறது எவ்வளவு பெருசுன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு செங்கோக்கு ரிப்போர்ட் பண்ணவும் ஒரிஜினல் சயின்டிஸ்ட்லாம் என்ன பார்த்தா டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. 3000 வருஷம் எவ்வளோங்கிறத நான் திரும்ப மறந்து போயிட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரு தடவை வெடிச்சு எரப்டானாலே அதை சுத்தி இருக்கிற லேண்ட்ஸ்கேப் மாறும். 3000 வருஷத்துல மினிமம் ஒரு 5 தடவை, மேக்ஸிமம் ஒரு 15 தடவைக்கு மேலேயாச்சும் மாறி இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாடர்ன் மேப் எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். எப்படியாச்சும் நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம் க்ரோம் சொல்லவும் இல்ல மேப் இல்லாம ஒரு இடத்த தேடுறது ரொம்பவே டேஞ்சரஸ், நம்ம தொலைஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு நோக்கியோ சொல்லவும் இந்த பறவை மாதிரி நம்ம பறந்தா ஈஸியா மேப்பை கிரியேட் பண்ணலாம், அவ்வளவு ஹைட்ல அதுங்க பறக்கும் போது இந்த உலகமே அதுக்கு பார்க்க மேப் மாதிரி தானே தெரியும் அப்படின்னு ஸ்வீக்கா சொல்லவும் நல்ல ஐடியா கொடுத்த ஸ்வீக்கா அப்படின்னு செங்கோ சொல்றேன். புல்ல கலெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ஆல்ரெடி போட் செய்யறதுலேயே நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு கென் சொல்லவும் ஆயில் ரொம்பவே முக்கியம், அது இல்லைன்னா போட்டே ஓடாது அண்ட் டிராகோ பணத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கான நேரம் அப்படின்னு செங்கோ சொல்றான். யோம் சுகாஸ் ஆளுங்கெல்லாம் பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, ஆயில் மைனா கண்டுபிடிக்க முடியலையா, ஆயில் இல்லைன்னா இந்த பணம் எல்லாமே வேஸ்ட் தான், இதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னு கென் சொல்லவும் அச்சச்சோன்னு அவங்க சாக்காவுறாங்க. தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு கென் சொல்லவும் எல்லாரும் இப்ப புல்ல கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க. ஆயில் நம்பிதான் டிராகோ மணியோட வேல்யூ இருக்கு, அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கென் சொல்லவும் இப்படி ஒரு ஃபைனான்சியல் கிராஷை கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். மேப்பை கிரியேட் பண்றதுக்கு நம்ம வானத்துல பறக்க போறோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் என்னது மனுஷங்களால பறக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மனுஷங்க பறக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மேக்மா சொல்றதுக்கு முன்னாடி கேவ் பீப்புள் உனக்கு என்ன தெரிய போது நம்ம கலாய்ப்பணும்னு யோசிச்சுட்டு பார்த்தா எனக்கு கூட இது ஆச்சரியமா தான் இருக்குது, பறக்கிறதுன்னு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு யோம் சொல்றான். எல்லாமே பெட்டரா போயிட்டு இருக்கு, இந்த வானம் அதையும் நான் ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இவ்வளவு ஸ்டெப் இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்க நான் தயார் அப்படின்னு காசுகி சொன்னா. ரெட் கிளாத் பலன் 3 ஸ்டெப் தானு ஷாக் ஆகுறாங்க. ஹாட் ஏர் பலூனை செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான் செங்கோ சொல்றான். நார்மல் துணியில காத்து வெளியே போயிடாதான் நிக்கி கேட்கவும் ஃபர்ஸ்ட் மாடல் அப்படிதான் ரெடி பண்ணாங்க, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஸோ அப்படின்னா நிறைய துணியை தைக்கணும் அப்படிதானே அப்படின்னு யுசரியா கேட்கவும் ஆமா இது கிராஃப்ட் கிளப்க்கான ஒர்க் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த தடவை இது ஒன்னால மட்டும் தான் முடியும் ப்ளீஸ் யுசரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி யுசரியா சொல்றா. இந்த கிராஸை வச்சு எப்படி பறக்க முடியும் அப்படின்னு மேக்மா பார்க்கவும் இதை வச்சு பறக்க முடியாது, இதை நூலா மாத்தணும்னு சொல்லவும் யாரடா முட்டாள்னு சொன்ன நம்ம சண்டை போடுறான். சிம்பிள் கிராஃப்ட் கிளப் எபிசோட் 1 பஞ்சு மாதிரி இருக்கிற இதை ஒரு ஸ்பின்னர்ல சுத்தி மேல கோர்த்து அப்படியே ஸ்பின் பண்ணா நூல் ரெடி ஆயிரும். இப்படியே இதை ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேல
ரெடி பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. இந்த நூலை வச்சு எப்படி பறக்க முடியும்னு மேக்மா கேக்குறான். முட்டாள், நூலை வச்சு பறக்க முடியாது, துணியா மாத்தணும் யோம் சொல்லும்போது திரும்பவும் அவங்க சண்டை போடுறாங்க. சிம்பிள் கிராஃப்ட் கிளப் எபிசோட் 2. வெர்டிகலா அந்த நூலை விட்டு அப்புறமா ஹரிசாண்டலா அடியில மேல மாத்தி பண்ணா. கிளாத் ரெடின்னு சொல்லவும் இதுல எதுவுமே சிம்பிளா இல்லையேன்னு மத்தவங்க கேக்குறாங்க. இதை செய்யறதுக்குள்ள விடிஞ்சிருமேன்னு கேட்கவும் நான் சயின்ஸ் கிளப்ல வேணா போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு யூசரியா போய் செங்கு கிட்ட சொல்லவும் நாங்க பாத்துக்கிட்டோம் செங்கு சொல்றான். ஒரு துணியை மேக் பண்றதுக்கு செங்கு எதையாச்சும் ரெடி பண்ணி தந்துருவான் அப்படின்னு சொல்லி யூசரியா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பெரிய ஸ்வேவிங் மிஷினையும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆகவும் நீ எலக்ட்ரிக்கல்ல எதிர்பார்த்தியோன்னு செங்கு கேட்கவும் இதுவே அதிகம் தான் அப்படின்னு யூசரியா சொல்றா. இப்ப ஈஸியாவா துணியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் வச்சு கலரிங் பண்ணலாம் அப்படின்னு நிக்கி சில பூக்களை கலெக்ட் பண்றா. வாவ், சூப்பரா பண்ணிட்டீங்க கிராஃப்ட் டீம், ஒரு வழியா இதை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு செங்கோ கேட்கவும் இல்ல இன்னும் நிறைய பேர் தேவை அப்படின்னு யூசரியா சொல்றா. ஒரு த்ரெட் ஸ்பின்னிங் காம்படிஷன் நடத்த போறோம், ஜெயிக்கிறவங்களுக்கு $10 மில்லியன் அப்படின்னு சொல்லி கென் போயிட்டு சொல்றான். என்ன அவங்களை ஃபயர் அப் பண்ண ஓகே, உனக்கு எங்க இருந்து $10 பில்லியன் கிடைச்சது அப்படின்னு செங்கோ பார்த்தா மத்த எல்லாம் வெத்து பேப்பரா தான் இருக்கு. 10 பில்லியனை சம்பாதிச்சிடலாம், கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. காத்து லீக் ஆகக்கூடிய வேஸ்டான துணி எல்லாத்தையும் நம்ம செங்கோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல விற்கலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி யூசரியா கிட்ட போய் சொல்லவும் அப்படின்னு யூசரியா வந்து இப்ப ட்ரெஸ் மேக் பண்ணிட்டு இருக்கா. எங்கப்பா இவ்ளோ ஃபாஸ்டா மேக் பண்றாளேன்னு பாக்குறாங்க. அவ எப்பவோ இப்படிதான் டைஜோ சொல்றான். அவ தயாரிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபேஷன் ஷோவா நடத்துறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹை ஸ்கூல் லேடி லுக்குக்காக அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யோரி வந்து ட்ரெஸ் போட்டு நிக்கிறா. ஒரு மாடலான நார்மல் ஒகேஷனுக்கு விண்டர்ல அப்படின்னு என் வந்து எல்லாருக்கும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கியூட்டான இன்னசென்ட் லிட்டில் கேர்ள் லுக்குக்காக அப்படின்னு ஸ்வீக்கா வந்து நிக்கவும் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு மிராய் நினைக்கிறா. ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி காதுக்கே ஒரு கோட் சூட்ல ஜம்முன்னு வந்து நிக்கிறான். இப்போ செங்கோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பிச்சு நிறைய க்ளோத்ஸ் விற்கிறாங்க. ரேட் அதிகமா இருந்தாலும் எல்லாரும் வாங்க ரெடியா இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்துருவோம். ரியோஸ்விய பொறாமையை தீப் அவன் பாக்கிட்ட காலி பண்ணுவோம் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். என் காசு அவ்வளத்தையும் மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்தா எனக்கு தான் பிரச்சனை இல்ல அப்படின்னு ரியோஸ்வி யோசிக்கிறான். இப்போ தேவையான லெவலுக்கு கிளாத் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. என்னது செங்கோ ஃபிளையிங் மிஷின் தயாரிச்சிட்டு இருக்கானா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு வில்லேஜ்ல இருந்து அந்த இடத்துக்கு க்ரோம் ஓடுறான். இந்த துணி எவ்வளவு அகலத்துக்கு இருக்கணும்னு யூசரியா கேட்கவும் மினிமம் 520 kg ஏற்றிட்டு போற மாதிரி இருக்கணும். ஓவர் ஹீட் பண்ணி துணியும் கிழிஞ்சிடக்கூடாது. 7.8 டயாமீட்டர்ஸ், 3 பேர் இதுல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். தைக்கிறங்கிற பேர்ல யோம் வந்து கையை குத்திக்கிடுவோம். வில்லேஜ் பீப்புள்லாம் சூப்பரா தைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோம் பாக்குறான். பார்த்தல மாடர்ன் பீப்புள்லாம் எதுக்குமே லைக் இல்ல அப்படின்னு சொல்லி மேக்மா யோம கலாய்க்கவும் சரியா செம ஃபாஸ்டா தச்சிட்டு இருக்கா. மாடர்ன் பீப்புள என்ன சொன்னா யோம் கலாய்க்கவும் அதுக்கு ஏன்டா நீ பெருமைப்பட்டுக்கிடுத அப்படின்னு சொல்லி நிக்கி யோம பார்த்து கேட்கறா. அட்டேங்கப்பா இது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி மேக்மா பாக்குறான். வேற தான் போக முடியும், யாரெல்லாம் போறது, கண்டிப்பா ஜென்கோ அதுல போயாகணும், எனக்கு அதுல போக விருப்பம்லன்னு கென் சொல்றான். விண்ட பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை தான் நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஜென்கோ சொல்லவும் ரியோஸ்வி இருக்க கரெக்டா இருப்பானே. ஹே ரியோஸ்வி அப்படின்னு டைஜோ கூப்பிடவும் டே கொஞ்சமாச்சும் அமைதியா இருடா, அவங்க 2 பேருக்கும் நெகோசியேஷன் டாக்டிக்ஸே தெரியல அப்படின்னு கென் சொல்லுவோம். அதுக்கு தான் நீ இருக்கல, நீ பாத்துக்கோன்னு ஜென்கோ சொல்றான். ஜென்கோ கூட போக போற அந்த 2 பேர் யாருங்கிறத நம்ம கார்டை வச்சு சூஸ் பண்ணலாம். யாரு 2 ஜோக்கரை எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜென்கோ கூட போக போறது அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். கென்னுக்கு கார்டு ட்ரிக் தெரியுங்கிறது அவன் ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ரியோஸ்வி கிட்ட வரும்போது மட்டும் கென் லைட்டா ஒரு கார்டை முன்னாடி தள்ளி விடுறான். சான்ஸ்ல அவனா இதை வர்ற மாதிரி பண்ணோம்னா அவன் ஃப்ரீயா வருவான். சூப்பர் டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு யூசரியா நினைக்கிறான். ட்ரிக் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஹாட் ஏர் பலூனை சேஃபா ஓட்டுறதுக்கு விண்ட பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் தேவை. நான் அதை ஓட்டுறதுக்கு நீங்க எனக்கு 1 மில்லியன் தரணும். எனக்கு தான் ஜோக்கர் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த கார்டு எடுத்தா அதுல ஜோக்கர் இல்ல, ஜெயிக்க போறோம்னு கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒருத்தன் தோக்கும் போதுதான் அவனுக்கு அது ரொம்பவே வலிக்கும் அப்படின்னு கென் யோசிச்சுட்டு ஓ என்கிட்ட அந்த ஜோக்கர் வந்திருக்கு அப்படின்னு கென் காமிக்கவும் ஆனா உனக்கு அதுல போக விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது, ஏன்பா சோகமா இருக்கிறேன்னு ஜென்கோ கேட்கவும் ஆமா எனக்கு அதுல போக விருப்பம் இல்லன்னு கென் சொல்லவோ ஹஹா அப்ப அதை என்கிட்ட தந்துரு அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவோ உண்மையாவா, ஆனா நான் இதை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், ஸ்டோன் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா வர பறக்க போறோம் அப்படின்னு கென் சீன் போடவும் இந்த 10 மில்லியன் நம்ம கார்டை வாங்குறான். அவனே நம்மளுக்கு காசு கொடுத்து ஓட்டவும் வரா சூப்பர் அப்படின்னு சொல்லி டைஜோ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன செங்கோ தேர்ட் பர்சனை உண்மையிலேயே நம்ம லக்ல தான் விட போறாமா அப்படின்னு கென் கேக்குறான். சரி யாருக்கு விருப்பம் இருக்கா அவங்க வரட்டும் அப்படின்னு செங்கோ பேசிட்டு இருக்கும் போதே நான் வரேன், ஃபிளையிங் மிஷின்ல நான் பறந்தாகணும் அப்படின்னு க்ரோம் ஓடி வந்து நிக்கிறான். வில்லேஜ்ல இருந்து இதுக்குன்னு ஓடியா வந்திருக்கானு எல்லாரும் பாக்குறாங்க. என்னது உலகம் ரவுண்டா இருக்குமா, இந்த உலகத்தை பத்தி நான் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு க்ரோம் ஆசைப்பட்டிருப்பான். என் வில் பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் ஜோக்கர் கார்டு எடுப்பேன், நான் தான் பறக்கணும் அப்படின்னு க்ரோம் நினைக்கவும் கென்னும் ஹெல்ப் பண்றான். க்ரோம் கரெக்டா ஜோக்கர் கார்டு எடுக்கிறான். செங்கோ ரியோஸ்வி க்ரோம் இவங்க 3 பேர் தான் இதுல பறக்க போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கென் வந்து கேக்குறான். ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ஒரு பைலட் பலூன் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மினி பலூன் பறக்கிற சைடை வச்சு கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆகுறதுக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி சொல்றான். எங்கப்பா இது பறக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லி காசுகி கண்ணுல இருந்து தண்ணியா வருது. ஆமா அது என்ன வெளிச்சம் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கா கேக்குறா. நம்ம 1200 ஃபீட்ல பறக்கிறதுனால அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு சூரியன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப குட்டியா தெரியுறாங்க, உண்மையிலேயே இந்த வேர்ல்டு ரவுண்டா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த சயின்ஸ் எல்லாம் அலைஞ்சு போயிட்டேன்னு க்ரோம் ரொம்பவும் வருத்தப்படுறான். ஸ்கைல பறக்கிற இந்த ஃபீலிங்கை நம்ம வேற எங்கேயுமே பெற முடியாது அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி பார்த்துட்டு இருக்கான். வாவ் பறவைங்க எல்லாம் பக்கத்துல பறக்குன்னு க்ரோம் சந்தோஷப்பட்டா. இது சந்தோஷப்படுறதுக்கான நேரம் இல்ல, பறவைங்க தான் முக்காவாசி பிளைன் கிராஷ்க்கு காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் கொஞ்சமா இதோட ஹைட்டையும் அவங்க கூட்டுறாங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் க்ரோம் கேட்கவும் இஷிகாமி வில்லேஜ்க்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான். வந்தா கூட 2 நாள் ஆகுமே அப்படின்னு க்ரோம் கேட்கவும் ஆனா நம்ம இதுல 2 மணி நேரத்துல போயிடலாம், இதுதான் விண்டோட பவர் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும் வில்லேஜ்க்கு வெஸ்ட் சைட்ல போகணும், நம்ம நார்த்ல போயிட்டு இருக்கோம் க்ரோம் கேட்கவும் காத்தடிக்கிற பக்கமா
வேகமா தான் இந்த பலூன் பறந்து போகும் அப்படின்னு செங்கோ சொல்லுவான். அப்ப வில்லேஜ்க்கு நம்ம எப்படி போவோம்னு க்ரோம் கேக்குறான். விண்டோட கரண்ட் ஃப்ளோவை யூஸ் பண்ணி தான், விண்டோ ஒரு சர்க்குலர் பாத்ல தான் சுத்தும், அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால இஷிகாமி வில்லேஜ்க்கு போக முடியும். ஒரு ப்ரொஃபஷனலா எனக்கு இதை பத்தி தெரியும், நீங்க எல்லாம் அமேச்சர்ஸ், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும், எனக்கு இவன் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான் அப்படின்னு க்ரோம் டென்ஷன் ஆயிட்டு, நம்ம ஆத்து பக்கமா போகும்போது நம்மள காத்து கீழே பார்க்க இழுக்கும், எத்தனை இடத்த அட்வென்ச்சர் பண்ணிருப்பேன், உனக்கு இது தெரியாதுல்ல அப்படின்னு க்ரோம் சொல்லவும், ஆமா ரிவர் கிட்ட இருக்குது, நம்ம கீழே இழுக்க போறோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், ஆமான் ரியோஸ்வி பாக்குறேன், உனக்கு இது தெரியாதுல்ல, நீ என்ன ஏதோ தெரியாதுன்னு சொல்றியா அப்படின்னு க்ரோம் சொல்லவும், சண்டை போடுறதை விட்டுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைட்டான ஒரு துணியை நம்ம ஹீரோ கீழே தூக்கி போட்டா காத்து ரொம்பவே அடிக்குது, நமக்கு ஒரு சேலஞ்ச் வந்துடுச்சு அப்படின்னு ரியோசி சொல்றான். பார்த்தா அந்த இடத்துல தண்டர் கிளவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனை, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு க்ரோம் கேட்கவும், அது நம்ம பலூனை பிடிச்சி இழுத்தா அது கிழிஞ்சிரும், கீழே போறதுதான் ஒரே வழி அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும், யார ரிலீஸ் பண்ண க்ரோம் போனா வெயிட் பண்ணு க்ரோம், இதை நீ இழுத்துனா கதை முடிஞ்சது, மேல பாரு பலூன் ஆல்ரெடி கிழிஞ்சு காத்து வெளியே போயிட்டு இருக்கு, முன்னாடி வந்த பறவைங்க தான் அதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். ஓஷனை மட்டும் இல்ல ஸ்கையை ஒன்று ஆட்சி செய்யறதுக்கான நேரம், இந்த சேலஞ்சை மட்டும் நான் தாண்டி வந்துட்டோம்னா இந்த பறக்கிற ஷிப்பை ஓட்டுறதுக்கு நான் மாஸ்டர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி நினைக்கிறான். அப் டவுன்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க, சோ இவங்களோட பலூன் அது மேல பார்க்க தான் இழுக்குது, திங்க் பண்ண பிரெயின் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். இதை நான் கடந்துட்டோம்னா இதை ஓட்டுறதை நான் மாஸ்டர் பண்ணிடுவேன் ரியோஸ்வி நினைக்கிறான். இந்த இயற்கையோட நாங்க வீக்கா தான் இருக்கோம், அவளோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடுனா அது ஆபத்து தான், அதை எதிர்த்து நின்னாதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும், இந்த அப் டவுன் ஸ்ட்ரீம் நம்மள மேல தானே இழுக்கு, அப்ப நம்ம இன்னும் மேல போலாம் அப்படின்னு சொல்லி க்ரோம் வந்து எரிபொருளை போடலான்னு போறான். என்னாச்சும் மோசமான ஐடியாவான்னு க்ரோம் கேட்கவும், இல்ல நல்ல ஐடியா தான், இன்னும் ஹைட்டா போகும்போது நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காம சஃபகேட் ஆகலாம், பட் இதுல இருந்து நம்ம கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு செங்கோ ரியோஸ்வியும் நினைக்கிறாங்க. க்ரோம் மொத்த கோலையும் போடலான்னு போகவும், இதுக்கு ஒரு பெரிய பர்ஸ்ட் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ ரிவைவல் ஃப்ளூயிட் இழுக்கிறான். லாஸ்ட் பாட்டில் இதுதான், இதை யாரையாச்சும் ரிவைவ் பண்ண யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் இப்போ நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், இதுல இருக்கிற நைட்ரிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் லிக்விட் ஃபியூயலோட பவர் என்னன்னு பார்க்க போறா அப்படின்னு செங்கோ சொல்றான். தீல அது வெடிக்கவும் நம்ம ஹீரோ வந்து அந்த பலூன்ல இருந்து பறந்து வெளியே விழுந்துருக்கான். பட் தீ அதிகமானதுல பலூன் இப்ப மேல நோக்கி ஃபாஸ்டா போக ஆரம்பிக்குது. எஸ் நம்ம நினைச்ச மாதிரியே மேல போறோம்னு க்ரோம் பாக்குறான். ஆனா எந்த வழியா வெளியே போகணும் இவங்க யோசிக்கவும், இந்த கிளவுட்ல வெளியே போக ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்க அப்படின்னு ரியோஸ்வி அவன் தொப்பியை தூக்கி வெளியே போடுறான். நமக்கு வழி கிடைச்சிடுச்சு க்ரோம், பேலன்ஸ் இருக்கிற மொத்த கோலையை தூக்கி போடு அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும், இப்ப இன்னும் அதோட வேகம் ரொம்பவே அதிகமாக்கி இவங்க ரொம்பவே ஃபாஸ்டா மேல போறாங்க. இனிமே இந்த ஸ்கையோ என்னோடது அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இந்த கிளவுட்ஸ் எல்லாத்துக்குள்ள இருந்தும் இவங்க மேல போயிருந்தாங்க. கொஹாக்கோ வில்லேஜ்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. வாவ் அவங்க உண்மையிலேயே பறந்துதான் வராங்க அப்படின்னு பாக்குறா. செங்கோவும் மத்தவங்களும் சேஃபா ரீச் ஆயிட்டாங்கன்னு கென் சொல்லவும், அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்களா, போக அட்லீஸ்ட் 2 நாளாச்சு ஆகுமேன்னு மேக்மா கேக்குறான். சயின்ஸ் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு ஜீன்ரோ நினைக்கிறான். ஹெகென் செங்கோட டிசைன் தான் ஜெயிக்கும்னு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்க அந்த காம்படிஷனை வச்சீங்க அப்படின்னு ஓகே கேட்கவும், லீடரோட ஐடியாஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா அது சர்வாதிகார மாதிரி இருக்கும், மத்தவங்களையும் அந்த ப்ராசஸ்ல நம்ம ஜாயின் பண்ண வச்சுட்டோம்னா அவங்க மனசுக்கு பிடிச்சதை தான் செய்வோம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கென் சொல்றான். நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம், உன்னோட ஸ்கில்ல உனக்கு இதெல்லாம் ஈஸி தானே ரியோஸ்வி அப்படின்னு க்ரோம் கேட்கவும், ஒன்னும் சாதாரண ஆளுங்க கிடையாது அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். ஒண்ணு சார் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, என்ன காப்பாத்துக்க அப்படின்னு செங்கோ சொல்றான். நீ சொன்னது கரெக்ட் தான் க்ரோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், நான் என்ன சொன்னேன்னு க்ரோம் கேட்கிறேன். உலகத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு, ஈவன் நானுமே இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிடணும், அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வேர்ல்டோட அதர் சைட்ல இருக்கிற அந்த பீமை பத்தி அப்படின்னு செங்கோ சொல்லவும், அந்த சைடுக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். நம்ம பெட்ரோலியமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோடுமே இதோட கண்டினியூஷனா தான் வரும். சீசன் 1 சீசன் 2 விட சீசன் 3 இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.